வெல்கம் டு ஐஜி கிருஷ்ணன் டாட் ஒர்க். இன்னைக்கு நம்ம இந்த ஜாஸ்மின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிளாங்கெட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். ஜாஸ்மின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போடணும். செயின் 2 1 2 அப்புறமா இந்த நீடில் நூலை இழுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டுக்கு வச்சுக்கணும். அப்புறமா நீடில் நூலை சுற்றி ஃபர்ஸ்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். சேம் ஹைட்டுக்கு வெளியே எடுக்கணும். மறுபடியும் நீடில் நூலை சுற்றி சேம் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து சேம் ஹைட்டுக்கு கொண்டு வரணும். மறுபடியும் நீடில் நூலை சுற்றி செயின் வழியாக நூலை வெளியே எடுத்து சேம் ஹைட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த சைடில் இந்த கையால் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த நூலை இந்த லூப்ஸ் வழியாக வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 1 அதே மாதிரி தான் நூலை கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கணும். இப்போ 3 வாட்டி நீடில் நூலை சுற்றி இந்த ஃபஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, இந்த கேப் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே இருக்கும். அது 3 டைம் செய்யணும். 1 2 3 சேம் அது மாதிரி தான் இந்த நூலை இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு சேம் நூலை இந்த எல்லா லூப்ஸ் மூலயமா வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சிருக்க இந்த கேப் இருக்குல்ல, இதில் இந்த நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 1 சேம் நூலை கொஞ்சம் மேலே இழுத்துக்கணும். அப்புறம் நீடில் நூலை சுற்றி 3 டைம்ஸ் இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதில் ஒரு கேப் இருக்கும், அந்த இதில் பண்ணோம். 1 2 3 சேம் இந்த நூலை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை எல்லா லூப்ஸையும் வெளியே எடுக்கணும். இப்போது இந்த கேப் இருக்கும் இல்லையா, இதில் இந்த நீடில் உள்ள போட்டு நூலை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும். செயின் 1 நான் வாட்டி கூட காமிக்கிறேன். செயின் 1 போட்டு இந்த நூலை நீடில் இப்படி கொஞ்சம் இழுத்து வச்சுக்கணும். அப்புறமா இந்த நீடில் நூலை சுற்றி 3 வாட்டி இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இந்த கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். 1 2 3 இப்போது இந்த ஒர்க்கிங் நூலை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு நீடில் இந்த நூலை நீடில் எல்லா லூப்லையும் வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம இந்த கை பிடிச்சிக்கிறது ஒரு கேப் இருக்குல்ல, அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து 4 டைம்ஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி இன்னும் 2 டைம்ஸ் பண்ணணும். டோட்டல் 6 டைம்ஸ் பண்ணணும். நான் 6 டைம் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நூலை மேலே எடுத்துட்டு 3 வாட்டி நீடில் நூலை சுற்றி இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல நூலை உள்ளோட்டு வெளியே எடுக்கணும். 1 2 3 இப்போ இந்த ஒர்க்கிங் நூலை வந்து இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த எல்லா லூப்ஸோடையும் நூலை வெளியே எடுக்கும். வெளியே எடுத்துட்டு இந்த கேப்பில் நூலை விட்டு நீடில் விட்டு நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம இந்த மூணு இடத்துலையுமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். செயின் 1 நீடில் நூலை மேலே இழுத்துட்டு 3 வாட்டி நீடில் நூலை சுற்றி இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதோட நூலை விட்டு எடுக்கும். 1 2 3 இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். சேம் அதே மாதிரி நீடில் நூலை சுற்றி 3 வாட்டி இந்த இடத்துல பண்ணோம், இந்த ஸ்டிச்சில் பண்ணோம். இந்த ஸ்டிச்சில் 1
2 3. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்டிச்லையும் சேம் பண்ணணும். நூலை சுற்றி 1 2 3. இப்போ இந்த ஒர்க்கிங் நூலை நம்ம இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை எல்லா லூப்ஸ் வழியாமே அந்த நூலை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு நம்ம பிடிச்சிருப்போம் அந்த கேப் இருக்குல்ல, நூலை நீரில் உள்ள விட்டு நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 1 மறுபடியும் நீரில் கொஞ்சம் நூலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி இப்போது இந்த ஸ்டிச் இந்த ஸ்டிச் இந்த 3 ஸ்டிச்சை பண்ணோம். சேம் நீல நூலை சுற்றி இந்த லூப் வழியாக நீல இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். 1 3 டைம்ஸ் பண்ணணும். 2 3. அடுத்ததில் மறுபடியும் நீல சுற்றி இந்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் பண்ணணும். 1 2 3. அடுத்து இந்த ஸ்டிச்சில் நீல இன்சர்ட் பண்ணி 1 2 3. இது டோட்டல் 19 லூப்ஸ் இருக்கும். இப்போ இந்த நூலை நம்ம இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை எல்லா ஸ்டிச் வழியும் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த பிடிச்சிட்டு போகிற ஒரு கேப் இருக்கும், அதில் நீரில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 1 இது மாதிரி தான் இந்த லாஸ்ட் வரை பண்ணணும். சுவராட்டுக்கு காமிக்கிறேன். நீரில் கொஞ்சம் மேலே எடுத்து நூலை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு நூலை சுற்றி 3 டைம்ஸ் இந்த ஸ்டிச்சில் பண்ணணும். 1 2 3. ஜாயின் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் 1 2 3. அடுத்து இந்த ஸ்டிச்சில் 1 2 3. இப்போது இந்த ஒர்க்கிங்கில் இந்த கையால் அப்படி பிடிச்சிட்டு இந்த எல்லா லூப் மூலியமாக இந்த நீரில் வச்சு நூலை வெளியே எடுக்கணும். இப்போ இந்த நம்ம பிடிச்சிருக்கிறதுல ஒரு கேப் இருக்கும், அதில் நீரில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் செய்யணும். ஸோ இந்த லாஸ்ட் வரை பண்ணணும். லாஸ்ட் the first stitch பண்ணிருப்போம்ல, இந்த லாஸ்ட்ல பண்ணணும். 1 2 3. செய்யணும். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டை தான் ரிப்பீட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி சுற்றிட்டு
தேர்ட் ரோ பண்ணுறதுக்கு சேம் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் நீல நூலை சுற்றி உள்ள போட்டு எடுக்கணும். 1 2 3 சேம். இந்த நூலை கையில் பிடிச்சிக்கணும். இந்த லூப்லையா நீல விட்டு செய்யணும். சேம் ஃபஸ்ட் ரோ பண்ண மாதிரியே இந்த ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்லேயுமே வந்து நம்ம நீல சுற்றி 3 டைம்ஸ் உள்ளே போட்டு எடுக்கணும். ஜாயின் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி நூலை கொஞ்சம் எடுத்துட்டு நூலை சுற்றி 3 டைம்ஸ் 1 2 3. அடுத்து இந்த ரோல் ஸ்டிச்சில் 1 2 3. இந்த ஸ்டிச்சில் 1 2 வந்து இந்த தேர்ட் ரோவில் லாஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீடில் கொஞ்சம் நூலை கொஞ்சம் மேலே எடுத்து 3 டைம்ஸ் நீல நூலை சுற்றி ஸ்டிச் வழியாக வெளியே எடுக்கணும். 1 2 3. அடுத்து இந்த ஸ்டிச் வழியாக அதே மாதிரி நீல நூலை சுற்றி 1 2 3. இந்த ஸ்டிச் வழியாக பண்ணணும். நீல நூலை சுற்றி மறுபடியும் 1 2 3. சேம். இந்த நூலை இந்த கையில் பிடிச்சிட்டு அடுத்த நூலை இந்த எல்லா லூப்பையும் வெளியே எடுக்கும். வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த கை பிடிச்சிக்கணுங்கிற ஒரு கேப் போட்டுறாரு நீல இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். இது செய்யணும் போகும். இது மாதிரி தான் ஒவ்வொரு ரோவும் பண்ணணும். நான் வந்து 6 ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். 6 ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜாஸ்மின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பேபி பிளாங்கெட் பண்ணலாம், பர்ஸ் பண்ணலாம், பேக் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.